வணக்கம். PHP tutorial part 12. இப்போ இது வரைக்கும் நாம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லாகின் பேஜ் கிரியேட் பண்ணும்போது என்ன தேவைப்படுது அப்படின்னா யூசர் நேம் தேவைப்படுது, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு தேவைப்படும். சரிங்களா? இப்போ யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா அவங்க வந்து லாகின் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். யூசர் நேம் பாஸ்வேர்டு வேறு வேறையாக இருந்துச்சுன்னா உங்களுடைய லாகின் வந்து ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு லாகின் பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். ரைட், இப்போ ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அது வந்து லாகின் பேஜ் டாட் பிஹெச்பி. ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிங்க பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. நமக்கு வேண்டியது யூசர் நேமும் பாஸ்வேர்டு மட்டும். ஸோ இது வேல்யூஸ்லாம் மாற்றிக்கலாம். வேல்யூ வந்து லாகின் ரைட். அதே போல் இது லாகின் டிபி. லாகின் டிபின்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதே போல் இந்த ஃபார்முக்கு வந்து லாகின் ஃபார்முக்குரிய ஐடி கொடுக்குறோம். அப்போ சிஎஸ்எஸில் போயிட்டு இந்த ஐடியை வந்து மாற்றுறோம். லாகின் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதனால் லாகின் சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். லாகின் நீங்கள் வேறு டிசைன் போட்டுதான் இருந்தால் இந்த சிஎஸ்எஸில் வேறு டிசைன் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரே டிசைன், ஒரு டுட்டோரியல் இருந்ததுனால ஒரே டிசைன் வச்சுருக்கேன். ஸோ இப்படி வந்துடும். ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ மெனு கூட லாகின் இதெல்லாம் வந்து யூசருக்கு தெரியணும். அப்போ மெனுவில் வந்து இதை ஆட் பண்ணி விட்றோம். ரைட்? நீங்கள் மெனுவில் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை சைட் பார் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, அது உங்களுடைய இஷ்டம். நான் வந்து இப்போ லாகின்ற வந்து அப்படியே தான் க்ரியேட் பண்ணுறேன். லாகின் போடுறேன். ரைட். ரைட், இப்போ எனக்கு அந்த ஃபுல் வித்துக்கு வரல, அதனால் லாகின் வந்து கீழே வந்துடுச்சு. இப்போ நாம் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துடலாம். இந்த அபவுட்டஸ் பேஜ் எடுத்து விட்டுடலாம். ஸோ நமக்கு வந்து இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நீங்கள் லாகின் வந்து தனி பேஜாக வச்சிங்கனாலும், தனியாக எங்கள் சைடில் எங்கேயா வச்சிங்கனாலும் அது உங்கள் இஷ்டம். ரைட்? ஸோ இப்போ லாகின் பேஜுக்கு வரும். லாகின் டாட் பிஹெச்பி இல்லையா, லாகின் பேஜ் டாட் பிஹெச்பியா, லாகின் பேஜ் டாட் பிஹெச்பி. ரைட். ரைட், இப்போது இங்கே லிஸ்ட் பேஜ்னு இருக்குது, இங்கே லாகின் பேஜ்னு போடுறோம். ரைட். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ண எங்கே போகணும் அப்படின்னா லாகின் டிபி டாட் பிஹெச்பி, இந்த ஆக்ஷனில் லாகின் டிபி டாட் பிஹெச்பின்னு போகணும். ஸோ அதனால் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். லாகின் டிபி டாட் பிஹெச்பி அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்லா பேஜும் வருதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ரைட்? ஸோ மெனு க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, print underscore r of $_post. சரியா? ஸோ print underscore r $_post. ஸோ இதை போட்டோம்னா நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வருதான்னு பார்க்க போகிறோம். ஸோ அலெக்சாண்டர் பாஸ்வேர்ட் லாகின் கொடுக்குறேன், வருது. ஸோ இந்த இதுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் வருது, இந்த ஃபார்மில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் இங்கே வருது. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். எப்படி மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கிறது நமக்கு 4 இது இருக்குது. ஒன்று இன்சர்ட், அப்டேட், டெலீட், செலக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து வேல்யூஸ் எல்லாம் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அது வந்து அந்த வேல்யூவோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் வேல்யூஸ்லாம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி இன்க்ளூட் டிபி ஃபஸ்ட்டு வந்து டிபி கனெக்ஷனை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ டிபி கனெக்ஷன் வந்து உள்ளார வந்துடும். அதுக்கப்புறம்
dollar underscore username, sorry, dollar username equals dollar underscore post of username, right? அதே போல் பாஸ்வேர்டு ரைட். அதுக்கு அடுத்தது வந்து செலக்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ டாலர் எஸ்கியூஎல் ஈக்குவல்ஸ் mysql underscore query of select 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 star from. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து இங்கே 5 தான் வச்சுருக்கீங்க இல்லையா? இப்போ ஒரு 6 காலம் தான் வச்சுருக்கீங்க. அதனால் இது உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இன்கேஸ் ஒரு 1000 காலம்ஸ் இருக்குன்னா 1000 காலம்ஸையும் வந்து இது எடுத்து இது வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ அப்போ தேவை அந்த மாதிரி தேவையில்லை. லாகின் ஃபார்முக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டு மட்டும் இருந்தால் போதும். யூசர் காலமும் யூசர் நேம் காலமும் பாஸ்வேர்டு காலம் மட்டும் வந்தால் போதும். அப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஸ்டாருக்கு பதிலாக என்ன போடுறோம், யூசர் நேமும் பாஸ்வேர்டு மட்டும் செலக்ட் பண்ண, மிச்சதெல்லாம் எனக்கு செலக்ட் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைட். ஃப்ரம் ரெஜிஸ்டர் வேர் user name equals dollar username கமா இல்லை அண்ட் யூசர் நேமும் அதுக்குரிய பாஸ்வேர்டும் தான் அங்கே இருக்கணும். ரைட். அண்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல்ஸ் டாலர் பாஸ்வேர்ட். Right, or die mysql error, or die mysql underscore error. Right. அதே தான் திருப்பி இப்போ if mysql underscore number of rows ஆஃப் $SQL இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எக்கோ யூசர் ரெஜிஸ்டர்ட் லாக்டின். சரியா? இல்லை ஒரு ரோவுமே இல்லை அப்படின்னா எக்கோ check your username and password. Right. ஸோ இப்போ இதை வந்து உங்களுடைய ஓன் இமேஜினேஷன் தான். நீங்கள் எப்படி இந்த செலக்ட் டேர்ம் இந்த டேர்ம்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூசர் நேம் இருக்கான்னு மட்டும் பார்க்கலாம். யூசர் நேம் மட்டும் இருந்துச்சுன்னா யூசர் நேம் அவைல், அதுக்கப்புறம் அடுத்த வேல்யூ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இல்லை இன்கேஸ் யூசர் நேம் இல்லை அப்படின்னா த ஸ்பெசிஃபைட் யூசர் நேம் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் அவர் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து உங்களோட இமேஜினேஷன், எப்படி நீங்கள் ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறீங்கன்றது. பட் பேசிக்கலாக நான் வச்சுங்க மொத்தம் 4 ஃபார்முலா தான். இன்சர்ட் அப்டேட்டு செலக்ட் டெலீட், மொத்தம் 4 ஈக்குவேஷன் 4 ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. சரியா? ரைட். இப்போது பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு கொடுத்தனா இன்னும் எரர் இருக்குது. எல்லாத்தையும் இது போட்டிருக்கேன்னா என்ன எரர் இருக்குது? ரைட். எரர் அண்டர்ஸ்கோர் ரிப்போர்ட்டிங். இது வந்து ஒரு -r. இது வந்து பிஹெச்பியில் ஏதாவது ஒரு எரர் இருந்துச்சு அப்படின்னா காமிச்சு கொடுக்கறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ லாகின்
இங்கே வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த இடத்துல இந்த 6 டை MySQL இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் கொடுக்காம விட்டுட்டேன். அதனால் உங்களுக்கு அவுட்புட் வராமல் போச்சு. ரைட். ஸோ இப்போ பார்த்தோம்னா அலெக்சாண்டர் பாஸ்வேர்ட் கொடுத்தனா யூசர் ரெஜிஸ்டர்ட் லாக்டின். இப்போ நான் பாஸ்வேர்டுக்கு வேறு ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னா செக் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்துடுச்சு. ஸோ எனக்கு லாகின் வந்து செட் ஆகலை. ரைட். ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், லாகின் ஓகே ஆகிடுச்சி அப்படின்னா, எனக்கு இங்கே லாகின் ஓகே ஆகிடுச்சி அப்படின்னா இந்த ரெஜிஸ்டரும் இந்த லாகின் இந்த 2 பாருமே வந்து என்ன ஆகிடணும், மறைஞ்சிடணும். ஸோ ஓகே, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன். ஸோ இன்கேஸ் லாகின் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா என்னுடைய ஹோம் பேஜுக்கு டைரக்ட் பண்ணுறேன். ஹோம் பேஜ் டைரக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த லாகின் வேண்டாம், வந்து வேண்டாம், ஹெடர் location is to index.php. ஸோ லாகின் ஓகே ஆயிடுச்சுன்னா index.phpக்கு போகும். இல்லை அப்படின்னா திருப்பி மறுபடியும் லாகினுக்கே கொண்டு போக சொல்கிறேன். ரைட். திருப்பி லாகின் பேஜுக்கே கொண்டு போகணும். ஸோ லாகின் page.php. ரைட். ஏஎம்எஸ் இந்த ஒன்று ஓகேவா, பாஸ்வேர்ட் இப்போ போட்டேன்னா என்ன ஆகுது, லாகின் வந்து செட் ஆகலை. அதனால் வந்து இந்த இடத்துல இது வருது. ரைட். இப்போது ரைட், இப்போ வந்து நான் வந்து கெட் மெசேஜோட யூஸை சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து லாகின் போகிறோம், லாகின் வந்து செட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறோம், ஒர்க் ஆகலை, ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன், லாகின் ஒர்க் ஆகலை, அதனால் இங்கே ரிட்டன் இந்த பேஜுக்கு திரும்பி வருது. ரைட். இப்போது இந்த இடத்துல கெட் மெசேஜோட யூஸை சொல்கிறேன். கெட் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் பாரில் அந்த வேல்யூ வந்துடும். ரைட். இப்போ அதை ரிவர்ஸாக போடுறோம். எப்படி பண்ணுறோன்னா கொஸ்டின் மார்க் எரர் ஈக்குவல்ஸ் லாகின். ரைட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைக் பார்க்க ரைட். இப்போ ஏதோ ஒரு நேமுக்கு லாகின் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எரர் ஈக்குவல்ஸ் லாகின் வந்துடும். ஸோ இப்போ நான் இதை வந்து கெட் வேரியபிள் யூஸ் பண்ணி இதை வாங்க போகிறேன். எப்படி வாங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாகின் பேஜில் எங்கே போடலாம், கண்டென்ட் இருக்கு இல்லையா, இங்கே இதுக்குள்ளே. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு எரர், அதனால் இதை வந்து நான் என்ன சொல்கிறேன், ஸ்பேன் கிளாஸ் ஈக்குவல்ஸ் எரர். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 இருக்குது. ஒன்று எரர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, இன்னொன்று சாரி டிவ்னு ஐடின்னு ஒன்று இருக்குது, கிளாஸ்னு ஒன்று இருக்குது. ரைட்டா. இது ரெண்டுமே இல்லாமல் சடனாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக அதாவது ஒரு சும்மா சின்ன ஒரு இடத்துல மட்டும் வருது அப்படின்னா நீங்கள் ஸ்பேன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக யூஸ் பண்ணால் டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸ்பேன் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே கிளாஸ் தான் வரும். ரைட். ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், $_get. ஸோ இது வந்து PHP கமாண்டு, அதனால் PHP போட்டுக்கலாம். PHP $_get of error. எரர்ன்றது இங்கே கொடுக்குறோம் இல்லையா, கொஸ்டின் மார்க் போட்டு பக்கத்தில் ஈக்குவல் டு போட்டுருக்கு இந்த எரர், இந்த நேம் இதான் வந்து இங்கே வரும். ரைட். ஸோ இப்போது இந்த எரர் வேல்யூ இல்லை, ஃபஸ்ட்டு டைம் போடும்போது இந்த எரர் வேல்யூ இல்லைன்னா நமக்கு அங்கே வந்து இந்த இடத்துல வந்து நோட்டிஃபிகேஷன் காமிச்சு தரேன் பாருங்கள். ரைட். இப்போது இங்கே ஆக்சுவலாக ஒரு எரர் வரணும். அந்த எரரை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒரு இது ரன் பண்ணும்போது எரர் நோட்டிஃபிகேஷன் ரன் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா பேஜும் இந்த எரர் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.
எல்லா பேஜுக்கும் வரணுன்றதுக்காக நம்ம சரி ஓகே இப்போதைக்கு இதை ஹெடர் இந்த லாகின் பேஜில் மட்டும் வச்சுக்கலாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வேணால் மாற்றிக்கலாம். ரைட், ஒர்க் ஆகுமா? ரைட், இப்போ பார்த்தீங்களா இந்த இடத்துல எனக்கு எரர் இல்லை. எரர் இல்லாததுனால இந்த இடத்துல வந்து எனக்கு நோட்டீஸ் அன்டிஃபைன்ட் இண்டெக்ஸ்னு வந்துடுச்சு. சரியா? ஸோ இப்போ இங்கே எரர் போட்டு லாகின் போட்டேன்னா அந்த வேல்யூ இங்கே வரணும். ரைட், ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், எக்கோ $_ get error. ரைட், இதை பாருங்கள் இந்த லாகின் இந்த இதில் இருக்க பார்த்தீங்களா இந்த வேல்யூ வந்து இங்கே எரராக வந்துடுச்சு. சரிங்களா? இப்போது நான் அந்த வேல்யூ வந்து மாற்றலாம். இப்போ இன்கேஸ் இங்கே எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா, இங்கே ரெண்டு வேல்யூ எதுவுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன வரும், ஆன்சர் வந்து வராது. அதுக்கு பதிலாக ஒரு நோட்டீஸ் ஒன்று வரும். இப்போ அந்த நோட்டீஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இஸ் செட் அப்படின்னு போடலாம். ரைட், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இஃப் இஸ் செட் ஆகிருக்கு, இந்த $_ get error இது இருக்குது அப்படின்னா தென் span _ இந்த வேல்யூ வந்து ரன் பண்ண சொல்லலாம். ரைட், ஸோ இதெல்லாம் வந்து HTML கமாண்டு. இது வந்து இதில் வரக்கூடாது. அதனால் இதெல்லாம் வந்து தனியாக பிரிச்சுக்கிறோம். HTML தனியாக பிரிச்சிடறோம். சரியா? ஸோ இப்போ இது ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் இந்த கிளாஸ் ஒர்க் ஆகும். இது ஓப்பனாக இல்லைன்னா இந்த இஸ்தெட் ஒர்க் ஆகலைன்னா இந்த இது ஒர்க்கே ஆகாது. ரைட், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரரு காணாமல் போயிடும். ரைட், ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் இதுவாக காமிக்கணும்னா இந்த template.cssல எரர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். .error, எரரோட பேக்ரவுண்ட் வந்து ரெட், கலர் வந்து ஒயிட். இப்போ எரர் லாகின் போட்டோம்னா எரர் class equal to error. ஏன் அது ஒர்க் ஆகலை? ரைட், ஸோ மோஸ்ட்லி சிஎஸ்எஸில் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிவிடுங்க, கண்ட்ரோல் F5 கொடுத்தீங்கன்னா பழைய சிஎஸ்க்கு புது சிஎஸ் வந்து லோட் ஆகும். ரைட், அதுக்கடுத்தது நீங்கள் வேணால் இங்கே லாகின் ஃபெயில்டு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ உங்களுக்கு பழைய இதிலே வந்து நிற்கும். ரைட், இப்போ ஒரு ஏதோ ஒரு நேம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செமிகோலன் போடாமல் விட்டுருந்தேன், அதனால் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ செமிகோலன் போட்டேன். இப்போ போட்ட பிறகு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ எரர் லாகின் ஃபெயில்னு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே நான் என்ன லாகின் ஏதோ ஒரு டேம் கொடுத்தாலும் எனக்கு லாகின் ஃபெயில்னு சொல்லிட்டு திருப்பி அதே இதுக்கே வந்துடும். ரைட், ஸோ இப்போ லாகின் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அலெக்சாண்டர் என் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். லாகின் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னுடைய ஹோம் பேஜுக்கு வந்துடும். இப்போ என்னுடைய ஹோம் பேஜுக்கு வந்த பிறகு இந்த லாகின் இந்த இது ஒர்க் ஆகக்கூடாது, இந்த ரெஜிஸ்டரும் ஒர்க் ஆகக்கூடாது. ரைட், இப்போ அந்த ரெண்டு வேல்யூ வந்து போயிடணும். ஏன்னா நான் ஏற்கனவே என்னோடய யூசர் லாகின் ஆகிட்டார். ஸோ லாகின் ஆன பிறகு புதுசாக ஒரு டேர்ம் நாம் க்ரியேட் பண்ணணும். அந்த டேர்ம் தான் வந்து $_ session. ஸோ அவருக்குன்னு ஒரு செஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஏதோ ஒரு நேம் உங்கள் இஷ்டத்துக்கு அது ஒரு அரே. அது ஸோ செஷன் உள்ள ஏதோ ஒரு இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜென்ரலி நான் வந்து யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ ஹலோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஸோ ஒரு யூசர் லாகின் ஆன பிறகு அவரோட யூசர் நேம் வந்து $_ session. இதெல்லாம் வந்து
PHP ரிசர்வ்டு வேரியபிள்ஸ். சரிங்களா, $_ போட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து PHPயோட ரிசர்வ்டு வேரியபிள்ஸ். அது ஆட்டோமேட்டிக்காக டிலைட் பண்ணிக்கும். இதுக்கு ஒரு அசைன்மெண்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கும். இப்போ $_ போடாமல் வெறும் அப்படியே டேரெக்டாக எழுதிங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுடைய வேரியபிள். ரைட். ஸோ PHPயோட ரிசர்வ் வேரியபிள் எல்லாமே வந்து அரேயில் தான் இருக்கும். $_ post of password, $_ post of user அப்படின்னு நம்ம போட்டு வச்சுருப்போம். ரைட். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், மெனுவில் போயிட்டு எனக்கு வந்து இந்த ரெஜிஸ்டரும் லாகின் பேஜும் வரக்கூடாது. ரைட். ஸோ இப்போ அதுக்கு வந்து நாம் என்ன சொல்கிறோம், அதுக்கு ஒரு இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து இஃப். சரியா. ஸோ என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு PHP கமாண்ட் க்ரியேட் பண்ணுறோம். PHP if is set $_ session, இது அரே, அதனால் யூசர். ரைட். இந்த ப்ராக்கெட்ஸில் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. யூசர் இருந்தால் மட்டும். ஸோ இப்போ நாம் ஜென்ரலாக ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டால் இந்த மாதிரி போடுவோம். யூசர் இருந்தால் மட்டும் இதெல்லாம் வரணும், இல்லைன்னா இது வரக்கூடாது. அதுக்கு பதிலாக லாக் அவுட்டுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும். ரைட். ஸோ இப்போ இது வந்து PHP கமாண்ட் கிடையாது, அதனால் PHP கமாண்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல மறுபடியும் PHP ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சரியா இங்கே மறுபடியும் PHP கமாண்டை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு எல்ஸ் இல்லை அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறோம், லாக் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதை க்ரியேட் பண்ணுறோம். logout.php logout.php இங்கே வந்து லாக் அவுட். ஓகேவா. ஸோ மறுபடியும் இது HTML, அதனால் இது இங்கே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். மறுபடியும் இந்த PHPயை இந்த இதனுடைய கண்டினியூஷன் இது, அதனால் இதை ஓப்பன் பண்ணி மறுபடியும் இங்கே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ரைட். ஸோ இப்போ பார்த்தோம்னா ரைட். ஸோ இப்போ இந்த ரெஜிஸ்டரும் ஓப்பன் வராது, லாகினும் வராது. ரைட். இப்போ வந்து லாக் அவுட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ லாக் அவுட்டுக்கு பேஜ் க்ரியேட் பண்ணணும். logout.php logout.php போட்டு session_destroy. ஸோ session_destroy கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா செஷனில் இருக்கிற எல்லா வேரியபிளும் வந்து டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து லாக் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்கிறீங்களோ அங்கே போயிடும். அப்போ ஹெடர் location index.php. ரைட். இப்போ லாக் அவுட் கொடுத்தோன்னா ரைட். சாரியா. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்ஸ் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா இந்த செஷன் யூசர்ன்றதில் இதை கொண்டு போய் போடணும்னு சொன்னேன். ஸோ அதை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா செஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விடணும். session_start இதை ஒன்று போட்டு விடணும். இந்த கமாண்டை போட்டு விட்டு அதுக்கப்புறம் செஷனில் இதை கொண்டு போய் வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த செஷன் வேரியபிள் வந்து PHPயில் இனிஷியல் ஆகிருக்கும். ரைட். ஸோ அதே போல் இன்னொரு தப்பு பண்ணியிருக்கேன். இந்த மெனுவில் வந்து இஃப் இஸ் செட்டுன்னு கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக வந்து செட் ஆகலை, யாரும் செஷன் யூசர் யாருமே இல்லை அப்படின்னா தான் எனக்கு ரெஜிஸ்டரும் லாகின்னு வரணும். செஷன் யூசர் யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு லாக் அவுட் பட்டன் தான் வரணும். ஸோ அதனால் வந்து இஃப் நாட் முன்னாடி ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டிங்கன்னா இஃப் நாட்னு ஆகிடும். இஃப் நாட் இஸ் செட், இது வந்து செட்டாக இல்லை, session_user செட்டாக இல்லை அப்படின்னா அப்போ தான் ரெஜிஸ்டர் என்ன லாகின் பேஜ் வரணும். செஷன் யூசர் செட்டாக இருந்தாங்கன்னா எனக்கு லாக் அவுட் இருந்தால் போதும். ரைட். ஸோ இது ரெண்டு தப்பு பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஒரு பேஜ்லேயும் வந்து நான் வந்து இப்போ திருப்பி மறுபடியும் செஷனை ஸ்டார்ட் பண்ணி விடணும். ரைட். ஸோ ஒரு பேஜ்லேயும் மாற்றுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்,
ஹெட்லேயே போயிட்டு இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். பிஹெச்பி செஷன் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ரைட், பிஹெச்பி செஷன் ஸ்டார்ட் ரைட். லாக் அவுட் வந்து செஷன் டெஸ்ட்ராய், செஷன் அண்டர்ஸ்கோர் அன்ஸ்டேட், செஷன் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட்ராய் இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செஷனில் இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் டேரெக்டாக index.phpக்கு கொண்டு போய்க்கலாம். ரைட், ஸோ இப்போ ஒரு டெமோ பார்க்கலாம். திரும்ப மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதோ ஒரு நேம் போட்டு அந்த நேம் லாகின் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நேம் இல்லைன்னா லாகின் ஃபெயில்டுன்னு வரும். ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய ரெஜிஸ்டர் பண்ண நேமை கொடுக்குறேன், கொடுத்து லாகின் கொடுக்குறேன். அப்படின்னும்போது என்னுடைய ரெஜிஸ்டரும் லாகினும் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த மெனுவில் வந்து ரெஜிஸ்டரும் லாகினும் போயிடும். லாக் அவுட் மட்டும் இங்கே நிற்கும். ரைட், ஸோ இப்போ உங்களுக்கு வேணும் இங்கே எனக்கு வந்து என்னுடைய நேமை இங்கே வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வேணால் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இது எங்கே இருக்குது? ஹெடரில் இருக்குது இல்லையா? ஹெடரில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஹெடர் இதில் வந்து ஹெடரில் இந்த கண்டெய்னர் இது சைட் நேமு. ஸோ இதில் வந்து கண்டெய்னர் உள்ள div class equals ரைட் float ரைட் கொடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? hello $_ session of user. ரைட், ஸோ இது வந்து ஒரு PHP வேரியபிள். அதனால் இதை PHP போட்டு இதை க்ளோஸ் பண்ணணும். ஓப்பன் பண்ணி எக்கோ கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். ரைட், ஸோ நான் நார்மலி உங்களுக்கு இது வரல, அவுட்புட் வரல அப்படின்னா நீங்கள் எக்கோ கொடுக்க மறந்துருப்பீங்க. ஸோ எக்கோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுதான் ஒரே மெயின் ரீசனாக இருக்கும். ரைட், இப்போது இது வந்து எரர் காமிக்கும். இன்கேஸ் இந்த எரர் இது வந்து செட் ஆகிடலன்னா இது வந்து எரர் காமிக்கும். ஸோ அந்த எரரை நீக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், ஒரு PHP ஒரு இஃப் கிளாஸ் ஒன்று போட்டுறோம். இஃப் இஸ் செட் $_ session of user. இது செட்டாக இருந்ததுன்னா என்ன சொல்கிறோம், இந்த வேல்யூ வந்து வரட்டும், இது வந்து வரணும், இல்லைன்னா வர தேவையில்லை. ஸோ PHP போட்டு இந்த வேல்யூவை இங்கே க்ளோஸ் பண்ணணும். ரைட், இது ஒரே PHP ஸ்டேட்மெண்ட் தான். அதை நடுவில் எது வரக்கூடாதுன்றதுக்காக நாம் உடைக்கிறோம். ரைட், பார்க்கலாம். அங்கே வேரியபிள் இதுவாகிட்டுருக்கு. அலெக்சாண்டர் CSSION ஸ்பெல்லிங் தப்பு. வந்துச்சு பாருங்கள். ஹலோ அலெக்சாண்டர். ஸோ இப்போ இது வந்து டெம்ப்ளேட்டில் கிளாஸ் ரைட் போட்டோம்னா ரைட் போட்டோம்னா float ரைட். ஸோ ஹலோ அலெக்சாண்டர். இப்போ இது வேணும்னா நீங்கள் போல்டு ஆக்கணுன்னா போல்டு ஆக்கிக்கலாம். ஹெடரில் இது வந்து போல்டு இல்லையா? ஸோ இங்கே வந்து போல்டு கொடுத்துக்கோங்க. டிவிங் க்ளோஸ் ஆகுது இங்கே ஸ்லாஷ் போல்டு. ஸோ உங்கள் நேம் மட்டும் இங்கே போல்டாகி வரும். ரைட், ஸோ இப்போ லாக் அவுட் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு எதுவும் இருக்காது. இப்போ லாகின் கொடுத்து நீங்கள் போகிறீங்கன்னா அலெக்சாண்டர் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்த ஞாபகம் இல்லை. ஸோ பழைய பாஸ்வேர்டு எடுத்துக்குவோம். சாண்டர் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் நேம் வந்துடும். இங்கே லாக் அவுட்டு இந்த இதெல்லாம் இந்த ரெஜிஸ்டரும் லாகினும் வந்துடும். ரைட், ஸோ இப்போ ஏதாவது யூசர் வந்து அவங்க வந்து இந்த லாகின் பேஜை போய் பார்ப்பாங்க, ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆகிருந்து லாகின் பேஜ் போய் பார்ப்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நாம் அவாய்ட் பண்ணணும். எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த லாகின் பேஜ் இருக்கு இல்லையா? இந்த லாகின் பேஜில் வந்து இந்த லாகின் பேஜில் வந்து இங்கே எழுதுற வேண்டியது தான். இஃப்
ஹெடர்லாம் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இஃப் இஸ் செட் $_session of user, right? Then header location index.php, right? ஸோ இப்போ யாராவது அங்கே போய் பார்க்குறாங்க, இப்போ ஏற்கனவே இங்கே யூசர் இருக்காங்க, போய் பார்க்குறாங்கன்னும் போது போட்டுட்டு லாகின் கொடுத்து அலெக்சாண்டர் பாஸ்வேர்ட். இப்போ யாராவது லாகின் பேஜ் போனாங்க, லாகின் பேஜ் போனாங்கன்னா இது வரக்கூடாது. ஆக்சுவலாக index.phpக்கு போகணும். ஸோ எப்பயுமே நம்ம ஏதோ ஒரு பேஜ் செஷன் யூஸ் பண்ணுறோம்னா அந்த பேஜுக்கு முன்னாடி அங்கே செஷன் ஸ்டார்ட்டு இருக்குதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், ரைட்? நான் ஃபஸ்ட்டு இதில் செஷன் ஸ்டார்ட் பண்ணல, அதனால தான் எனக்கு வந்து திருப்பி இந்த இது வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே தான் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். செஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த இடத்துல இப்போ நான் லாகின் பேஜ் போனேன்னா எனக்கு வராது. லாகின் பேஜ்.php போட்டேன்னா எனக்கு வராது. இப்போ இதே வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பேஜ் போட்டேன்னா எனக்கு உள்ளார போகும், ரைட்? ஸோ இது அப்படியே சேம் வந்து நம்ம register.phpக்கும் போட்டுக்கலாம். இப்போ இதில் என்னென்னா இந்த ஹெடர்லேயும் வந்து நம்ம ஏற்கனவே வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 வாட்டி நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ அதை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த செஷன் ஸ்டார்ட்டை தூக்கிட்டு இந்த ஹெடருக்கு கீழே இதை கொண்டு வந்து போட்டுக்கலாம், ரைட்? ஸோ அப்போ ஒரே ஒரு செஷன் ஸ்டார்ட் மட்டும்தான் இருக்கும், ரைட்? லாகின் அலெக்சாண்டர் பாஸ்வேர்ட், லாகின் ஆகிடுச்சு. இப்போ லாகின் பேஜ்.php ஒர்க் ஆகலை, ரைட்? இப்போ இதே வந்து register.phpக்கும் இதையே போட்டுடலாம். register.phpக்கும் இந்த ஹெடருக்கு கீழே இது வந்துடும். ஸோ இப்போ register.phpயும் யாராவது அவங்க லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க ரெஜிஸ்டர்லாம் பார்க்குறாங்கன்னா அவங்களால எல்லாம் பார்க்க முடியாது, ரைட்? ஸோ நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 404 போட்டு க்ரியேட் பண்ணி போகிறதாலும் போகலாம். ஸோ இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ இதில் நாம் இந்த இதில் வந்து நான் ஒரு ரிவிஷன் வந்து அடுத்த டியூட்டோரியலில் பார்க்கலாம், ரைட்? ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ், லாகின் பேஜ்.